ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நம் இந்த ஆராதனையின் துவக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி அவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் நம் மீது வைத்த கிருபைக்காக, அவர் நம் மீது வைத்த தயவிற்காக நாம் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம்ம ஒவ்வொருவரும் நம் வாய்களை திறந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நம்மளுக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தஞ்சமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கேடகமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய ரட்சணைய கொம்பே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் பண்ணுகிறதான எங்கள் தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே இயேசுவே, நீர் வாரும் என்று உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவர். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி 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 தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாக ஆண்டவரே, இதோ தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் கடந்து வாரும் ஆண்டவரே. ஒரு விசையாய் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வாரும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் வாரும் 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 ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அப்பா நீர் நிரப்பும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவரே. தகப்பனே அப்பா, தகப்பனே அப்பா, உம்முடைய ஆண்டவரை ஆசீர்வதிக்க உன்னை ஆசீர்வதிப்பே என்று சொன்னீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, எங்கள் ஆசீர்வதிக்கிறது உமக்கு பிரியமாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசுவே, நீர் வாரும் அப்பா, நீர் வாரும் அப்பா. இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. இயேசுவே, இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. தகப்பனே, இந்த ஆராதனைக்கு எதிரடையாய் கிரியை செய்கிறதான எல்லா வானமண்டல பொல்லாத ஆவியுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, பலவீனங்கள் சுகவீனங்களை நீக்கி போடுங்க ராஜாவே. கர்த்தாவே, இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு மனதோடு கூட ஒரு மனப்பாட்டின் ஆவியினால கர்த்தாவே நிரப்பும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க ராஜாவே. தகப்பனே ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடு கூட உம்மை நாங்கள் பாடட்டும் ஐயா. ஓ தகப்பனே, காணிக்க பகுதி ஆசீர்வதிங்க. சங்கீத பகுதி ஆசீர்வதிங்க. குறிப்பாய் செய்தி பகுதியில் அடியனை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரே. தகப்பனே, நீர் உதவி செய்யும்படிக்காக செபிக்கிறோம். உடைய கரம் ஆண்டவர் இந்த இடத்தில் வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவர். இந்த இடத்துல இருந்து கடந்து செல்கிற பொழுது இந்த எம்மாவோர் சீசர்களோடு கூட இந்த அனுபவம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் படிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவர். தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்குமாக உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம் அனைவரும் உட்காரலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நமது ஆராதனையின் துவக்கமாக இந்த கொடுக்கப்பட்ட பாடல் புத்தகத்திலே 170வது பாடல், துதிபலியை செலுத்த வந்தோம். இது எல்லாத்துக்குமே தெரிந்த பாடல். ஆகவே நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் பாடலாம். துதிபலியை செலுத்த வந்தோம் ஏசையா, ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே என்கிற பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு கூட நாம் அந்த பாடலை என்ன பாடலாம். செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, துதிபலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா, நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, ஆராதனை 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 கரங்களை தட்டி தேவனை துதிபலியை செலுத்த வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவர் நன்றி பலிகளை செலுத்தி துதிக்கலாம். என்னிலே ஒன்றுமில்லை, என்னிலே ஒன்றுமில்லை, ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை, ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை, ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை, ஆனாலும் உயர்த்தினீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல தேற்றினீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டு ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. நம்முடைய தேவன் நம்மை பிழைத்திரு என்று நம்மை தூக்கிவிட்டார். உணவோ பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்த பொழுது கூட தேவன் நம்மை பிழைக்க செய்தார். பிறந்த நாள் முதலாய், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமா
ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்கச் செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். பிழைக்கச் செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. நம்ம ஒரு காலத்துல அக்கிரமங்களில் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். காரணம் அவருடைய இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாய் உயரத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா. உற்சாகமாக ஆழத்திலிருந்து உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனாய், உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே, என்னை உயரத்திலே நிறுத்தியதே. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதிபலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதிபலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ உயர்ந்தவர், நீ வல்லவர், நீ உயர்ந்தவர், நீ வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை, 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 ஆராதனை,
அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் மாத்திரமே ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்களா? அவரை போல ஒரு நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அதை பாடல் புத்தகத்திலே 2வது பாடலாக 1869வது பாடல், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடலாம். பாடல் புத்தகத்திலே 1869வது பாடல். கரங்களை தட்டி உற்சாகத்தமாய் பாடுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத ஒரு சிநேகிதராய் அவர் இருக்கிறார். அந்த தேவனை முழு இருதயத்தோடு, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை அவர் மாத்திரமே. நம்முடைய வாழ்க்கையில் என்று போதுமானவர் அவர் மாத்திரமே. தேவனை முழு இருதயத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், அவரே நம்முடைய வியாதிகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். யெகோவா ரூபா
மேய்ப்பர், அவரே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 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 அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே உற்சாகத்தோடு கூட இன்னொரு பாடலை நாம் பாடலாம். 1905 பாடல். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நம்மை காண்கிற தேவன் ஒருவர் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் தெரியாதவர்கள் கூட என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடும்படிக்கு உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கூட அறிந்திருக்கிற தேவன் அவர் மாத்திரமே. நடந்தாலும் அடுத்தாலும் அறிந்திருக்கிறார்.
எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன. நம்முடைய தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னர் அவருடைய கண்கள் நம்மை கண்டது. மறைவாய் வளர்வதை கவனித்தார். கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். அல்லேலூயா இல்லைங்களா? நம்முடைய தேவன் எப்பொழுதும் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். தினமும் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குறித்து
எல்லாமே தெரியும். இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல எத்தனை பேர் வருவாங்க, யார் யார் எங்கெங்க உட்கார்ந்துருப்பாங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அறிவிப்பு அடுத்த வாரம் எப்பொழுதும் போல 10 மணிக்கு ஆராதனை நடைபெறும். நீங்கள் அனைவரும் சீக்கிரமாக முன்பதாக வந்து கலந்து கொள்ளும்படிக்காக உங்களுக்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் புதன்கிழமையும் ஜெபம் நடைபெறும், வெள்ளிக்கிழமை ஜெபம் நடைபெறும், சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படிக்காக உங்களுக்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளைக்கு அதாவது அந்த பாஸ்டிங் ப்ரேயர், அப்படி இல்லைனாக்கா ஆல் நைட் ப்ரேயர், இது ரெண்டும் வந்து ஒழுங்கு செய்யலான்னு சொல்லிட்டு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்காக வந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதில் அறிவிப்பு கொடுக்கிற பொழுது நீங்கள் அனைவரும் அதில் தவறாமல் கலந்து கொள்ளும்படிக்காக கூட, ஏன்னா நம்ம அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது நிச்சயமாக எல்லாத்துக்கும். ஒரு சில இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி அது வந்துட்டு போகாது. அல்லேலூயா. ஆகவே அந்த காரியங்களுக்காக அந்த கட்டுக்கள்லாம் உடைக்கப்படும்படிக்காக ஒரு ஜெபத்தை ஒழுங்குபடுத்தலாம் என்று முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதில் அறிவிப்பு கொடுக்கிற பொழுது நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படிக்காகவும் உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. அதாவது வந்து நம்ம இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து மிக்சர்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பாடுகிற பாடல்களை இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், தெளிவாக வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ ஒரு சின்னதாக நம்ம வச்சுருந்தோம். ஆண்டவர் கிருபையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வேற ஒரு இதை வந்துட்டு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம வெளியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறதா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், எங்கேயும் யாருக்கிட்டையும் போயிட்டு எதுவுமே கேட்க தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து தேவன் எல்லாவற்றையும் கூட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. ஆகவே அதையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 66வது சங்கீதம் மாறி மாறி வாசிக்கலாம். 1வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன், 2வது வசனத்தை சபையார் அனைவரும் வாசித்து இப்படியாக மாறி மாறி வாசித்து கடைசியாக அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 66ஆம் சங்கீதம், பக்கம் 709. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரின் களி கூட்டும். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாய் சொல்லி சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. அந்த மைக் ஒர்க் ஆகுதுங்களா? கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்டதான வேத பகுதி ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. புரியுதுங்களா? இருதயத்துல
அக்கிரம சிந்தை இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க? செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, இல்லைங்களா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் செவி கொடார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பார்த்தீங்களா? என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருதயத்துல அக்கிரம சிந்தை இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க? செவி கொடுக்க மாட்டார். இன்னைக்கு ஏன் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை? அல்லேலூயா. அக்கிரம சிந்தை இருந்துச்சுனாக்கா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க? செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே நாம் நின்ற வண்ணமாக ஒரு காணிக்கை பாடல் ஒன்று பாடலாம். இந்த பாடல் புத்தகத்தில் 236வது பாடல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவர்கள் காணிக்கை செலுத்தும்படிக்காக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 236வது பாடல் எல்லோருக்குமே தெரிந்த பாடல். மறுபடியும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் பாடலாம். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்திரையா.
மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறனை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறனை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தியாகனம் என்ற வண்ணமாகவே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஊற்றினவர்களாக, நம்முடைய இருதயத்தை, நம்ம வாய்களை அல்ல, தேவனுடைய சமூகத்துல இதோ அவருடைய நாமத்தினால எங்க 2 பேரோ 3 பேரோ கூடி இருக்கிறோமோ அவர்கள் நடுவில் இருக்கிறதாக தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ அந்த மகத்தான தேவன் தருமையான இந்த வேளையில இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் ஒரு விசையாக ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த இடத்துல வாரும் அப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல வாரும் ஆண்டவரே. இயேசுவே இந்த இடத்துல வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா உம்முடைய நாமத்தினால நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இயேசுவே உமக்கு நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை போற்றுகிறோம் ஐயா. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இயேசுவே எங்கள் தேவனே உமக்கு நன்றி.
எங்கள் ஜீவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய ரட்சணிய கொம்பே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நன்றி 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 ஆண்டவர். இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேகஸ்தம்பமாக வழி நடத்தின அந்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இதோ எங்கள் மத்தியில் இன்றைக்கும் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, இதோ நீர் வாரும் ஆண்டவரே. இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னம் தகப்பனே எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே ஒரு அக்னி ஆண்டவரே, தகப்பனே ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இவர்களுக்குள் ஆண்டவரே இது எழுப்புதலுங்கள் அக்னி ஆண்டவரே, எழுப்புதங்கள் தீ ஆண்டவரே, பற்றி எரியற்றும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாத ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் செய்தீரே ஆண்டவரே. இயேசுவே, தகப்பனே, நாங்கள் பலவீனமா இருந்த பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்தீரே ஆண்டவரே. நாங்கள் சுகவீனமா இருந்த பொழுது எங்களுக்கு நன்மை செய்தீரே ஆண்டவரே. தேவரீர் அப்பா தகப்பனே, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைப்படாத ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தீரே ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இந்த பூமியில் ஜீவித்த பொழுது ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரே ஆண்டவரே. தகப்பனே, பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் கர்த்தாவை விடுதலை ஆக்குகிறவராய் சுற்றி திரிந்தீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இதோ கர்த்தாவே அந்த தேவன் தகப்பனே ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தேவன் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். இயேசுவே, நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, அப்பா, நீர் சொல்லி செய்யாது இருப்பீரோ ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே ஆண்டவரே, இந்த துதிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே தகப்பனே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே துதித்த பொழுது ஆண்டவரே தகப்பனே இந்த எரிகோ கோட்டை தகர்ந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எரிகோ கோட்டையை போல ஆண்டவரே இவர்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் ஆண்டவரே தகப்பனே தகர்ந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, எல்லா பலவீனங்கள் ஆண்டவரே, எல்லா சுகவீனங்கள் ஆண்டவரே, எல்லா சோர்வுகள் ஆண்டவரே, எல்லா அசதிகளும் ஆண்டவரே தகப்பனே இந்த பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஆராதனைக்கு நீர் உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்துல வந்தவங்க ஒருத்தரும் ஆண்டவரே வெறுமையாய் திரும்பி போக கூடாது ஆண்டவரே. இயேசுவே, ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர். இயேசுவே, உமக்கு நன்றி. ஓ நன்றி கர்த்தாவே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே ஆண்டவரே. அப்பா, அந்த மன்னவனுடைய மரிய ஆண்டவர் அந்த அரியணையில் ஆண்டவர் மனைவியாக ஆண்டவர் அமர்ந்திருக்க இந்த நாட்கள்ல அப்பா நீர் வந்திரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை மீட்டுக் கொண்டீரே, எங்களை ரட்சித்தீரே.
எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ பாவி அல்ல என்று சொன்னீர் ஆண்டவரே. சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே, எங்களுடைய நாற்றத்தை எல்லாம் ஆண்டவர், இந்த பாவமான இந்த நாற்றத்தை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே சுத்திகரித்து கழுவினீரே. உமக்கு நன்றி. ஓ தகப்பனே, ஓ தகப்பனே, எப்பேற்பட்டதான ஒரு அன்பு ஆண்டவரே. இயேசுவே, அந்த தேவன் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தேவன் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. நாங்கள் இருக்கிறதும் ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறதும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, அதற்கு ஏற்ற பலனை நீ கொடுத்து ஆசீர்வதிங்க. ரட்சிப்பான நன்மையினால் நீ நிரப்பும் ஆண்டவரே. உமக்கு யாரால் கொடுக்க முடியும் ஆண்டவர்? நீர் ஐஸ்வர்ய சமணராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு கோரஸ் ஒன்றை பாடி ஒரு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து நம் செய்திக்காய் நாம் கடந்து செல்லலாம். இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்கிற கோரஸை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலிருந்து நம்ம ஒரு பகுதி நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7லிருந்து 12 வரை நான் வாசிக்கிறேன். 7லிருந்து 12 வரை. கலாத்தியர் 1வது அதிகாரம் 7லிருந்து 12 வரை. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல்
நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இதோ கர்த்தாவே, இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் கூட்டி வழங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். ஆண்டவரே, நான் ஞானத்தில் குறைவுள்ளவன். ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, என்னுடைய சுய வார்த்தைகள் ஒன்றும் இந்த இடத்துல வெளிப்படாதபடிக்கு அந்த சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர். தகப்பனே, என்னுடைய வாயை நீர் கட்டி போட்டு ஆண்டவரே எனக்குள் இருந்து அடியனுக்குள் இருந்து நீர் பேசுங்க ராஜாவே. இந்த வேத வசனத்தை ஆசீர்வதித்து தாருங்க. இந்த கேட்கிற இந்த பிள்ளைகளோட இருதயத்துல ஆண்டவரே இது பதிந்து என்றைக்கும் அது நீங்காது இருக்கட்டும். ஆண்டவரை கர்த்தாவே, நீர் அப்படியாய் உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பி செல்லக்கூடாது. ஆண்டவரை கர்த்தாவே, நீர் அதை அருளும்படிக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தயவுசெய்து அனைவரும் உட்காரலாம். அல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியிலிருந்து, அதாவது சுத்தமான சுவிசேஷம், அல்லேலூயா, செய்தியின் தலைப்பு என்ன? சுத்தமான, பியூர் காஸ்பல். அல்லேலூயா, சுத்தமான சுவிசேஷம். இன்னைக்கு சுவிசேஷம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக என்னது கலப்பணும். அல்லேலூயா, புரியுதுங்களா? இன்னைக்கு சுத்தமான சுவிசேஷம் அப்படின்னாக்கா என்ன அப்படிங்கிறதை வேதபூர்வமாக நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இது சுத்தமான சுவிசேஷம். இது பாகம் 1, புரியுதுங்களா? பாகம் 2 அடுத்த வாரம் வந்து பிரசங்கிக்கப்படும். புரியுதுங்களா? அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். இந்த நிருபம் யாருனால எழுதப்பட்டது என்ன அப்படின்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுறாரு? கலாத்திய சபைக்கு வந்துட்டு எழுதுறாரு. சொல்றாரு பாருங்க, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்ப அந்த நாட்கள்ல பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்துக்கு மாறி அந்த இடத்துல அநேக காரியங்கள் இருக்குது. இன்றைக்கும் அதே போலதான் நம்ம பைபிள் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துக்கு மாறி இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள், அநேக கள்ள உபதேசங்கள், அநேக காரியங்கள் இருக்குது. நம்மளுக்கு பைபிள் தான் பேஸ், புரியுதுங்களா? இந்த பைபிள் தான் நம்மளுக்கு. இந்த பைபிளை விட்டு வெளியில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா இந்த வேதாகமத்தின் படி நம்ம ஜீவித்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான். இல்ல நானும் கிறிஸ்துவன், வாரம் சர்ச்சுக்கு போறேன், காணிக்கை கொடுக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றதுனால எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு தூரம், உங்களுக்கு தான் பக்கத்திலேயே சர்ச் இருக்கு, பக்கத்திலேயே வரலாம்ல, ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? அல்லேலூயா. சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப பாருங்க, கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு பாருங்க, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது. இப்ப பவுல் பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கத்தை பவுலே மாத்தி பிரசங்கம் பண்ண முடியாது. புரியுதுங்களா?
ஏன் அப்படின்னாக்கா அந்த பவுலுக்கிட்ட வெளிப்படுத்தினது இயேசு கிறிஸ்து தான் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். இப்ப பவுல் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை பவுல் நினைச்சாலும் கூட மாத்த முடியாது. பாருங்க, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, வானத்திலிருந்து வர ஒரு தூதனும் கூட அதை மாத்தி பிரசங்கம் பண்ண முடியாது. பாருங்க, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அப்ப இந்த பவுல் பிரசங்கம் பண்றார், இந்த பிரசங்கத்தை பவுல்னாலே மாற்ற முடியாது, இல்ல வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாலே மாற்ற முடியாது. அப்படி நீ மாத்தி பிரசங்கம் பண்ண அப்படின்னாக்க உனக்கு சாபம் தான் வரும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, புரியுதுங்களா? அவ பாருங்க, நாங்கள் பாருங்க, அதுக்கப்புறம் சொல்ல, நான் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். முன்னாடி சொன்னது மாதிரி திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு பரிசுத்தவான்களை கொண்டு என்ன பண்ணது, பைபிள்ல பேசி முடிச்சிட்டாரு. இதை மாத்தி பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னாக்கா உனக்கு சாபம் தான் வரும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம என்ன சுத்தமான ஒரு சுவிசேஷம்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, புரியுங்க? அப்ப பவுல் சொல்றாரு, நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை தான் நான் பிரியப்படுத்த பாக்குறேன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னாக்கா அவங்க மனசு நோக கூடாதுன்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரசங்கம். அல்லேலூயா, புரியுதுங்களா? பாருங்க, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவனுடைய மனுஷனை பிரியப்படுத்தினாக்கா நீ கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனே கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாரை பிரியப்படுத்தணும்? தேவன். அல்லேலூயா, புரியுதுங்களா? பாருங்க, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. சபைக்கு வர்றாங்க, அவங்களை ஏதாவது சொல்லிட்டோம்னாக்கா போயிடுவாங்க. மனுஷனை பிரியப்படுத்தினா தேவனுடைய ஊழியக்காரனே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறமா சொல்றாரு, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம், இந்த பவுல்னால பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மனுஷன் யோசனையின்படி அல்ல பவுல் பிரசங்கம் பண்ண பிரசங்கம். அல்லேலூயா. பவுல் சொல்றார் பாருங்க, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து பெரிய பெரிய பைபிள் காலேஜ்ல அங்க எங்க படிச்சுட்டு, புரியுதுங்களா, மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நான் பெற்றதும் கிடையாதுப்பா. நான் கேட்கறேங்க உங்கள்கிட்ட, இந்த யோவான் எங்க பைபிள் காலேஜ்ல போய் படிச்சாரு? பவுல் எங்க போய் படிச்சாரு? பேதுரு யோவானெல்லாம் எங்க படிச்சாரு? பைபிள் சொல்லுது, பேதுரு யோவான அவங்க பிரசங்கம் பண்ற அந்த பிரசங்கத்தை கேட்டு இவங்களுக்கு படிக்க தெரியாத பேதம் உள்ளவர்கள் என்று கண்டு. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு பாருங்க பவுல், நான் அதை ஒரு மனுஷனால நான் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். மனுஷனால நான் பெற்றதும் கிடையாது, மனுஷங்கிட்ட போய் கத்துக்கவும் கிடையாது எதையுமே. யாரு எனக்கு வெளிப்படுத்தினது? இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினார். அப்ப இந்த சுவிசேஷத்தை நீ மாத்தி பிரசங்கம் பண்ண அப்படின்னாக்கா உனக்கு சாபம் தான் வரும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதமே சத்தியமாய் இருக்கிறது நம்மளுக்கு, புரியுதுங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்ப சுவிசேஷம் அப்படின்னாக்கா என்ன? அல்லேலூயா. சுவிசேஷம் அப்படின்னாக்கா என்ன? சுவிசேஷம் அப்படிங்கிறது சிருஷ்டிப்பு. அதுக்கப்புறம் புரியுதுங்களா? சுவிசேஷம் ஆதி ஆகமத்துல தேவன் எப்படி வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்ற சுவிசேஷம். அப்ப அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷன் எப்படி தாறுமாறா மாறினான்? தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆணையும் பொண்ணையும் சிருஷ்டித்தாரு, ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தாரு. அப்ப அவங்க எப்படி தாறுமாறா மாறி பாவத்துக்குள்ள ஆனாங்க? சுவிசேஷம். அதுக்கப்புறம் இது இப்படி பாவம் பண்ணிட்டாங்க. பாவம் பண்ணினதுக்கு அப்புறம் அதற்கான பரிகாரம் என்ன? அல்லேலூயா. அப்படிங்கிறது சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப ஓகே, ஒரு பரிகாரம் இருக்குது. அப்ப
அந்த பரிகாரத்தை எப்படி நாம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது சுவிசேஷம். இதுதான் இப்ப சுவிசேஷம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டது, தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பை சொல்லுகிறது. அந்த சிருஷ்டிப்பு எப்படி தாறுமாறாக்கப்பட்டுச்சு, அப்ப அதுக்குரிய பரிகாரம் என்ன, அப்ப அந்த பரிகாரத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப இந்த சுவிசேஷத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த சுவிசேஷம் இருக்கு. அல்லேலூயா. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இதங்க பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து இந்த சுவிசேஷம் வந்துட்டு இருக்குது. பாருங்க என்ன சொல்ற, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி, அவரை குறிச்சு பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை, ஆண்டவர் எப்படி நம்மளை ரட்சிச்சார் அப்படிங்கறத என்ன பண்ணுவீங்க, சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இன்னைக்கு நாம எத்தனை பேர் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பை நம்ம சுவிசேஷமா சொல்லிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் சங்கீதம் 96வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, எப்படி அவரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணும், அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இந்த ஏதேன் தோட்டத்துல முதலாவது மனிதனை தேவன் சிருஷ்டித்த பொழுது எப்படி பண்றாரு, அவருடைய சாயலாக ஒரு ஆவியின் மனிதனாக அவர் சிருஷ்டிக்கிறார். ஆனா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த மனிதன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த கனெக்ஷன் விட்டு போயிருது. ஆண்டவரோடு கூட இருந்த அந்த ஐக்கியம், ஆண்டவரோடு கூட இருந்த அந்த உறவு என்ன ஆயிருது, உடைஞ்சு போயிருது, பிளவுபட்டுருது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இப்படி பிளவுபட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஆதாமையும் ஏவாளையும் இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திட்டு சுடரொளி பட்டயத்தை அதுக்கு காவல் வச்சிடறாரு. அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிருச்சு, இவங்க பாவம் பண்ணினதுனால அல்லேலூயா ஒரு கேப், ஒரு பிரிவு வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, துரத்திட்டார் 2 பேரையும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப திருப்பி அவங்க உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, சுடரொளி பட்டயத்தை என்ன பண்றாரு, தேவன் அந்த இடத்துல வைக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த இடத்துல அவங்க என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய உரிமை பத்திரத்தை என்ன பண்ணிடுறாங்க, இழந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. இப்ப நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னாக்கா அது பத்திரம் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல அவங்களுடைய உரிமை பத்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்றாரு, ரட்சிப்பை நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இப்ப ரட்சிப்பு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, காப்பாற்றுதல். இப்ப என்ன ஆயிருச்சு, இந்த மக்கள் இழந்து போயிட்டாங்க. இழந்து போனவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. இப்ப பிளவாயிருச்சு. இப்ப என்ன ஆயிருச்சு, இப்ப இழந்து போன அந்த காரியத்தை என்ன பண்ணணும், திருப்பியும் அவங்கள அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து பொருத்தணும். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு அப்படின்னாக்கா என்னன்னாக்கா காப்பாற்றுதல் அப்படின்ற அர்த்தம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இந்த மனுஷன் அந்த இடத்துல வீழ்ச்சி அடைஞ்சதுனால அல்லேலூயா அவன் என்ன ஆயிடுச்சு, அந்த வீழ்ச்சி அடைஞ்ச அதே இடத்துல திரும்பவும் அவனை கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த பூமிக்கு வராரு. புரியுதுங்களா? இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இழந்து போனதை மீட்கவுமே ரட்சிக்கவுமே என்ன மனுஷகுமாரன் உலகத்துல வந்தார். இப்ப அவங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்காக என்ன பண்றாரு, இந்த மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு மட்டும் கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒருத்தவன் சொல்லிட்டு இயேசு மட்டும்தான் சொல்லுவாங்க, பிதாவை விட்டுருவாங்க,
பரிசுத்த ஆவியை விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த பூமிக்கு வராரு. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு சுவிசேஷத்தினுடைய வழி. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த உரிமை பத்திரத்தை என்ன பண்ணாங்க? இந்த பிள்ளைகள் இழந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஏதாவது ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னாக்கா பைக்குக்கு புக்கு கொடுப்பாங்க. ஒரு கார் வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு புக் இருக்குது. அப்போ எந்த ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு போன் வாங்கினீங்கனாலும் போனுக்குள்ள ஒரு புக் இருக்கும். இப்ப எந்த பொருள் வாங்கினாலும் சரி அதுக்குள்ள வந்துட்டு ஒரு புக் இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நாம என்ன பண்ணிட்டோம்? அந்த புத்தகத்தை, அந்த உரிமை பத்திரத்தை நம்ம ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். ஹல்லேலூயா. காரணம் இந்த பாவம் பண்ணுனதுனால. இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணிட்டாரு? இப்ப அந்த உரிமை பத்திரத்தை நம்மளுக்கு மீட்டு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி அதை மீட்டார் அப்படின்னாக்கா அவருடைய ரத்தத்தை கிரயமாக சிந்தி அவருடைய ரத்தத்தினால இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? வரப்போகிற ஒரு மேசியாவை, ஒரு இரட்சகரை என்ன பண்றாங்க? சுவிசேஷமா அறிவிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நம்மளுக்காக மரித்து ஜீவனை கொடுத்த அந்த இரட்சகரை என்ன பண்றோம்? நம்ம இப்ப சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. அப்ப இப்ப நல்லா கவனிங்க. இப்ப சுவிசேஷம் அப்படின்னு பைபிள் என்ன சொல்லுதோ அதையே என்ன பண்ணணும்? கலப்படம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாம என்ன பண்ணணும்? நம்ம மக்களுக்கிட்ட சொல்லணும். அந்த சுவிசேஷத்தை எந்த ஒரு கலப்படமும் இல்லாம என்ன பண்ணணும்? நம்ம பிரசங்கிக்க வேண்டும். இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப கலாத்தியர் 1:7 இருந்து நம்ம 12 வரைக்கும் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா அதான் இங்கே பவுல் சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் மனுஷங்க அவங்கள இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போய் இருக்கிறாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அதெல்லாம் இல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. கடைசி நாள்ல நான் தான் கிறிஸ்துன்றெல்லாம் எழும்பி வருவாங்கன்ட்டு வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர்? அதெல்லாம் கிடையாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், அவர் ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அவருடைய ஆராதனைய அவர் யாருக்குமே விட்டு கொடுக்கிறது இல்லை. அதான் பாருங்க, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. இந்த இடத்துல பாருங்க, வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே. ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆகுது? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் புறப்பட்டு போகிற பொழுது அது என்ன பண்றாங்க? புரட்டி போடுறாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும்? தெளிவா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3-5 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பவுல் சொல்றாரு, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும்
எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது இது ஒரு மறைபொருளா இருந்துச்சுனாக்க கெட்டு போறவங்களுக்கு தான் அது மறைபொருளா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷத்தின் ஒளி. அல்லேலூயா. பாருங்க, ஆனா இது எப்படி இருக்குன்னா, அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமா இந்த ஒளி, இந்த சுவிசேஷத்தின் ஒளி, புரியுதுங்களா, அவிசுவாசிகளுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்காத பிள்ளைகளுக்கு, அல்லேலூயா, பிரகாசிக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டான், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணிட்டான், அவர்களுடைய கண்களை குருடாக்கிட்டான். பார்ப்பாங்க, ஆனா ஆவிக்குரிய கண்கள் குருடா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் ஒளி, ஒருத்தங்க போயிட்டு ஆண்டவர் குறித்து சொல்லுவான், நம்மளுக்காக மரித்தாருங்க, நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கிட்டாருங்க, எல்லாம் சொல்லுவோம், தேவன் அற்புதங்களை செய்கிறார், எல்லாம் செய்வோம். ஒரு வியாதியா, ஆண்டவர்கிட்ட வா சுகமாயிரும். பில்லி சூனியம் மாந்திரிகமா, ஆண்டவர்கிட்ட வா சரியாயிரும், எல்லாமே. அப்ப சொல்றப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு குருடா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் அவங்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனா இப்ப நம்ம பிரசங்கம் பண்றது யாரை குறிச்சு பிரசங்கம்? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், நான் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நாங்க எங்களையே பிரசங்கியாம கிறிஸ்துவ இயேசுவை கர்த்தர் என்றும், அவர்தான் கர்த்தர், கிறிஸ்து மாமிசத்தில் வந்த அந்த கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் பிதா அப்படின்னும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் பிரசங்க. நாங்க யாரு? அவருடைய ஊழியக்காரர், அவருடைய சர்வன்ட், அவங்களுடைய வேலைக்காரங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வேலைக்காரங்க. அவர் சொல்ற வேலையை நம்ம செய்யறோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எபிரேயர் 1வது அதிகாரம் 1-2 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நம்மளுக்கு திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின தேவன், நீங்க ஆதியாகமத்திலிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, புரியுதுங்களா, ஆபிரகாம்கிட்ட பேசுவாரு, நோவாட்ட பேசுவாரு, அப்படியே வந்துட்டு மோசே, இப்படி எல்லாம் வந்துட்டு பேசுவாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின அந்த தேவன் ஒரு காலத்தையும், புரியுதுங்களா, ஒரு மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவாரு. அப்ப பாருங்க, ஒவ்வொரு காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின தேவன் இந்த கடைசி நாட்கள்ல அவரே இந்த மாமிச சரீரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் என்ன பண்ணார், இறங்கி வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோவான் 1:14 பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப என்ன ஆயிருச்சு, அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த ஆதியில் இருந்த அந்த வார்த்தை, ஆதியில் இருந்த பிதாவாகிய தேவன் என்ன இப்ப என்ன ஆயிட்டாரு, மாமிசத்துல வந்து அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 அதிகாரம். தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறவருடைய மகா மேன்மை உள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தா, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஆதியில் இருந்த அதே தேவன் தான் என்ன மாமிசத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அப்ப இன்னைக்கு பிள்ளைகளாகிய நாம இந்த மாமிசமும் இந்த ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். இப்ப என்ன ஆயிருச்சு, அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, ஆதியில புரிந்துங்களா, ஆவியா இருந்த அந்த தேவன் இன்னைக்கு பிள்ளைகளாகிய நாம மாமிசமும் ரத்தமா இருக்கிறதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, அவரே
மாமிசமும் ரத்தமும் ஆகி என்ன பண்றாருங்க, இந்த இறங்கி வந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கும்படிக்கு என்ன ஆயிடுச்சுங்க, மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற அந்த பிசாச அவருடைய மரணத்தினால அடிக்கும்படிக்கு என்ன பண்றாரு, தேவன் இந்த மாமிச சரீரத்தில் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். புரியுதுங்களா? வாழ்க்கை ஃபுல்லா மரண பயம். அந்த மரண பயத்தினால அடிமைத்தனம் இருக்கிறவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணும்படிக்கு என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து மாமிச சரீரத்துல இன்னைக்கு உங்களையும் என்னையும் போல மாமிச சரீரத்துல இந்த பூமிக்கு வந்தார். தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த மாமிசத்துல வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து அல்லேலூயா மனிதனாகவும் இருந்தாரு, அதே போல தேவனாகவும் இருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப பைபிள்ல வசனம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நம்மளா படிச்சா தெரிஞ்சிருமா? யாராவது எடுத்து சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல 26 40 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாரு, பிலிப்பை பார்த்து நீ எழுந்து போயிட்டு இந்த மாதிரி காசா பட்டணத்துக்கு போகிற அப்படி அந்த வனாந்தரமா இருக்குமா நீ போ அப்படின்ட்டு என்ன பண்ண, கர்த்தருடைய தூதன் பிலிப்பை சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த பிலிப்பை எந்திரிச்சு போறாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த கந்தாகே மந்திரி கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு இந்த மாதிரி அந்த ரதத்துல போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன பண்ண, திரும்பி ஊருக்கு திரும்பி போறப்ப அவன் ரதத்துல உட்கார்ந்து என்ன பண்றான்னாக்கா, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை வாசிச்சுட்டு இருக்கிறாரு. யாரு? இந்த கந்தாகே மந்திரி. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி வாசிச்சுட்டு இருக்கிறப்ப பிலிப்பு கிட்ட கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு, நீ போயிட்டு அந்த ரதத்தோடு கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப பிலிப்பு போயிட்டு அங்க சேர்ந்துட்டாரு. அப்ப அந்த கந்தாகே மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிச்சுட்டு இருக்கிறத கேட்டுட்டு, நீங்க வாசிக்கிற அந்த வேத வசனத்தோட கருத்து என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு பிலிப்பு கேட்கிறாரு கந்தாகே மந்திரிட்ட. அப்ப அவன் சொல்றான், ஒருவன் எனக்கு சொல்லல அப்படின்னாக்கா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்ப பிலிப்பு சொல்றாரு, வா பிலிப்பு ஏறி தான் என் கூட வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப போயிட்டு இருக்கிறப்ப பிலிப்பு இப்ப சொல்றாரு, நீங்க படிச்சுட்டு இருந்தீங்களே ஏசாயா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க, அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்து மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டையை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஆண்டவர் வாயே திறக்கல. ஏன்? நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றுக்கொண்டதுனால, நம்மளை மீட்டுக் கொள்ளும்படிக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு வர்றாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த மந்திரி பிலிப்பை பார்த்து கேட்கிறாரு, இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி யாரை பத்தி சொல்றாங்க? அவரை பத்தி சொல்றாரா இல்ல வேற யாரையாவது பத்தி சொல்றாரா? எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த மந்திரி கேட்கிறாரு. அப்ப பிலிப்பு என்ன பண்றாரு, பேசுறாரு. அல்லேலூயா. அந்த பைபிள் வசனத்தை வச்சு என்ன பண்ணாருங்க, அல்லேலூயா, அந்த இடத்துல என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணா. இந்த வசனத்தை வச்சு இது யாரை பத்தி சொல்றது, இயேசு கிறிஸ்துவ தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர் பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. இப்படி பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர்தான் மெய்யான தேவன், நேற்று மீண்டும் என்று மாறாதவர், வியாதியை சுஸ்தமாக்குறார், மரித்தவர்கள் உயிரோடு இருப்பார், குஷ்டரோகி நீங்க, கேன்சர் சரியாகும், எப்பேற்பட்டதான பிசாசுகளும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. இதெல்லாம் அவர் குறிச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் எப்படியெல்லாம் வந்து பாடுபடுவார் அப்படின்ட்டும் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு போறாங்க. இப்படியா போயிட்டு இருக்கிறப்ப அல்லேலூயா, புரியுதுங்களா, என்னது அப்படின்னாக்கா ஒரு தண்ணீர் இருக்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்ப மந்திரி
பிரசங்கத்தை கேட்டு இந்த தண்ணீர் இங்க இருக்குதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன அப்படின்ட்டு கேட்கிறாரு. நீ முழு இருதயத்தோடு கூட நீ விசுவாசித்த அப்படின்னாக்க தடை எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப அவன் சொல்ற, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரதத்தை நிறுத்துறாங்க தண்ணீர் இருக்கிற இடத்துல. உடனே என்ன ஆயிடுச்சு, பிலிப்பு வந்து 2 பேர் தண்ணியில் இறங்குறாங்க. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இப்போ தண்ணீர்ல இருந்து ஏறினோடனே ஆவியானவர் என்ன பண்ணிட்டாங்க, பிலிப்பை கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அப்ப ஒரு காரியம் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு வேத வசனம் இருக்குது அப்படின்னாக்கா, அதை எடுத்து ஒருத்தங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தான் ஊழியக்காரங்களை வைத்திருக்கிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருமூலமாட்டின தேவன் இந்த கடைசி நாட்கள்ல என்ன பண்றார், குமாரன் மூலமாக திருமுறமாட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்ப என்ன ஆயிருச்சுனாக்கா, இந்த தேவன் என்ன பண்ணார், ஆவியா இருந்த தேவன், அல்லேலூயா, இப்ப நம்ம கிட்ட பேசும்படிக்காக இப்ப என்ன ஆயிட்டாரு, நம்மள மாதிரி ஆயிட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் என்ன பண்ணார், நம்மளை போல மாமிசமும் ரத்தமும் ஆயிட்டாரு. ஆவியாக இருந்த அந்த தேவன் இன்னைக்கு உங்களை நம்ம கிட்ட பேசும்படிக்காக, அல்லேலூயா, அப்ப நம்மள மாதிரி ஆயிட்டாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஆண்டவர் அந்த எளிமையான அந்த தேவன், நம்மள மாதிரி ஆன தேவன் இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, பரலோகத்தை எளிமையாக்கிட்டாரு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம்னாக்கா ஈஸியா என்ன, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னாக்கா இப்படி முன்னாடியெல்லாம் நடந்து போனீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் சைக்கிள் தான் வருது, அதுக்கப்புறம் பைக் வருது, அதுக்கப்புறம் இப்ப காரு, இந்த மாதிரி. அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த காலத்துல குதிரை வண்டிங்க அப்படியெல்லாம் இப்ப இருக்க என்ன நடந்து போயிட்டு இருந்த நம்ம ஒரு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ வந்துட்டு வருது. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிளோ இதை வருது, அதுக்கப்புறம் பைக்கு இருக்க மேல 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 வந்துட்டு போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. இப்ப ட்ரெயின் வந்துருச்சு, கப்பல் வந்துருச்சு, இப்ப பிளைட்டு, அதுக்கு மேல ஜெட்டு, பிளைட்டை விட ஸ்பீடா போகும். இப்படி மேல 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 வந்துட்டு வளர்ந்துட்டு வருது. அல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய பிரமாணத்தை சிம்பிளா ஆக்கிட்டாரு. நீ பரலோகத்துக்கு போன ஒரே ஒரு விஷயம், உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல என்ன பண்ணணும், பிறரிடத்துல அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாரு. இந்த ஒரு இதுலயே எல்லாமே முடிச்சு போயிடும். நீ உன்னை நேசிக்கிற மாதிரி நீ எல்லாத்தையும் நேசிச்சீன்னா அதுலயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். பரலோகத்துக்கு போறது எளிமையாக்கிட்டாரு. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. அப்ப இந்த ஒளி, இந்த தேவன், அல்லேலூயா, என்ன ஆயிட்டாரு, இந்த பாருங்க, தேவன் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சுவிசேஷமா மாறிட்டார். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் ஒளி, அல்லேலூயா. இப்ப தேவன் என்ன பண்ணார், இந்த தேவன் இப்ப என்ன ஆயிட்டாரு, அந்த ஆதியில இருந்த அந்த தேவன் மாம்ச சரீரத்துல வந்து நம்மை மீட்டு கொண்ட அந்த தேவன் இப்ப என்ன ஆயிட்டாரு, ஒரு சுவிசேஷமாய் மாறிட்டாரு. இந்த சுவிசேஷத்தை தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும், அவரை குறிச்சு தான் பிரசங்கம் பண்ணணும். நம்முடைய பிரசங்கமுடைய முழு பொறுப்பு, முழு காரியமும் அவரை குறித்ததாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த தேவன் சுவிசேஷமா மாறிட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை, இந்த வேதாகம வார்த்தையை நாம ஏற்றுக்கொள்ளுகிற போது நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாசம் பண்றார். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ள, இயேசு நல்லவர் சொல்ற, எல்லாருமே நல்லவர் தான் சொல்றாங்க. இயேசு அற்புதங்கள் சரி, எல்லாருமே எல்லாம் சொல்றாங்க. அவர் ஒரு நல்ல தெய்வம் எல்லாருமே சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லல. யாருங்க இயேசு நல்லவர் நல்லவர், யாரு இயேசு கெட்டவர் சொன்னது? அல்லேலூயா. நம்ம மார்க் போடுறதெல்லாம் கிடையாது, அவரை பார்த்து பரிதாபப்படுறதெல்லாம் கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணும், நம்மளுடைய இருதயத்துக்கு உள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சுவிசேஷத்தை. அல்லேலூயா.
இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க. இப்ப இந்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை குறிச்ச அந்த சுவிசேஷத்தை இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த 12 சீசர்கள்ட்ட கொடுக்கிறார். இந்த சுவிசேஷத்தை கொண்டு போயிட்டு என்ன பண்ண, இந்த 12 சீசர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அல்லேலூயா. மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இப்ப என்ன பண்ணிட்டார் அந்த தேவன், அந்த சுவிசேஷத்தை எடுத்து அந்த 12 சீசர்கள்ட்டையும் கொடுத்து, அதுல 11 சீசர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யூதாசை எடுத்துட்டு மத்தியாவை சேர்த்துறாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த சுவிசேஷத்தை அந்த சீசர்கள்ட்ட கொடுத்து சொல்றாரு, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இப்ப என்ன பண்றாரு, இந்த உலகம் ஃபுல்லா போங்க, போயிட்டு சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்றார். இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த சுவிசேஷத்தை யாருகிட்ட கொடுத்திருக்கிறாங்க, சீசர்கள்ட்ட கொடுத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுதான் பவுல் சொல்றாரு, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளா இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? வேறொரு சுவிசேஷம் இல்லையே, இதுதான் சுவிசேஷம், இதை தவிர வேற ஒரு சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? எங்க சர்ச்சுக்கே வாங்க, ஆடு வாங்கி தர்றோம், எங்க சர்ச்சுக்கே வாங்க, மாடு வாங்கி தர்றோம். ஒருவேளை வாங்கி கூட கொடுக்கலாம். பரலோகத்துக்கு போக முடியுமா? நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய காரியம் என்ன? பரலோகத்துக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த சுவிசேஷத்துக்குள்ள ஒருத்தங்க நம்மளுக்குள்ள சுவிசேஷத்தை சொல்றாங்க அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், ரட்சித்தார் சொல்லிட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த சுவிசேஷத்திற்குள்ள என்னென்ன இருக்கணும் அப்படின்னாக்கா, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, அதுக்கப்புறம் நித்திய ஜீவன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒருத்தங்க சுவிசேஷத்தை கேட்டோன்னு என்ன பண்றாங்க, மனம் திரும்புறாங்க. இதுக்கு முன்னாடி நான் பாவம் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி நான் பொய் பேசிட்டு இருந்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மனம் திரும்புதல். இதுக்கு முன்னாடி புரணி பேசிட்டு இருந்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன், இப்ப மனம் திரும்புதல். இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருந்தேன், விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தேன், சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேன், பீடி குடிச்சிட்டு இருந்தேன், அதை பண்ண இதை பண்ண, கெட்ட வார்த்தை பேசினேன், இப்ப இதெல்லாம் விட்டுட்டேன், பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு மனம் திரும்புதல். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன ஆயிருது, மனம் திரும்பினதுக்கு அப்புறம் என்ன ஆயிருது, நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அப்ப இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நடக்கிற இந்த காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு, நம்ம பண்ண அந்த பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மன்னிப்பை கொடுத்து என்ன பண்றாரு, அதெல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம பண்ணிடுறாரு. இனி நீ பாவி அல்ல. அதனாலதான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள சொல்றோம். ஞானஸ்தானம் அப்படிங்கிறது என்ன சொல்றது, நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டோம், நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, மனம் திரும்புதல், அதுக்கு பிற்பாடு பாவ மன்னிப்பு. அப்ப பாவம் மன்னிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றார், நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கு அப்புறம் என்ன பண்றாரு, நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் அழியாத அந்த ஜீவனை நம்மளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப யூதா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னாக்கா, இப்ப இந்த ரட்சிப்பு எப்படின்னாக்கா பாருங்க, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த பொதுவான ரட்சிப்பு இன்னைக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நாம ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், நம்முடைய பேரம்பேத்தி ரட்சிக்கப்படணும்,
நம்ம அக்கம் பக்கத்தவங்க ரட்சிக்கப்படணும், நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. பொதுவான ரட்சிப்பு. அப்ப பாருங்க, அப்ப நம்மளுக்குள்ள ஒரு ரட்சிக்கப்படணும், யாராவது ரட்சிக்கப்படணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணும்? இந்த சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்பட வேண்டும். உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரணும் அப்படின்னாக்கா இந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சுவிசேஷத்தை, இந்த சுத்தமான சுவிசேஷத்தை அவங்க என்ன பண்ணணும்? கேள்விப்பட வேண்டும். ஏன்னாக்கா கேள்வி, விசுவாசம் கேள்வினால வரும். அல்லேலூயா. விசுவாசத்தை, அப்ப இந்த விசுவாசத்தை குறித்து எங்க பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எங்க பண்ணுவாங்க? சர்ச்சில் தான் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் என்ன பண்றது? வார வாரம் சர்ச்சுக்கு வந்துருங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த பொதுவான பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். போராடணும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து நாம ஏன் போராடணும்? புரியுதுங்களா? இந்த ரட்சிப்பை குறித்து ஏன் போராடணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு அநேக போலி சுவிசேஷம் வந்து விட்டது. அல்லேலூயா. கரெக்ட்டுங்களா? அநேக போலி சுவிசேஷம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதான் என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்த ஒரு ஊழியக்காரர்கிட்ட இப்படி குறையே சொல்லிட்டு இருந்தாரு. சரி, நான் சொல்றது குறை அப்படின்னாக்கா நான் சொல்றேன், நீ என்ன தப்புன்னு சொல்றேன்ல, நீ நல்லதை காட்டு அப்படின்னா காட்ட முடியல. நான் இன்னும் கள்ள நோட்டுன்னு சொல்றேன்ல, நல்ல நோட்டை காட்டுன்னு அப்படின்னா காட்ட முடியல. கடைசியா அவர் வந்துட்டு பேசவே இல்லை. கேட்ட கேள்விக்கு ஒருக்கு இது வரைக்கும் பதில் சொல்ல, இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. எதுவுமே வேதம் தான் சத்தியமா இருக்கிறது. புரியுதுங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவ பாருங்க, இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து ஏன் பேசணும் அப்படின்னாக்க, இன்னைக்கு அநேக போலி ஆன சுவிசேஷம் வந்துருச்சு. புரியுதுங்களா? தூதன் கையை பிடிச்சி இழுத்தாரு, பரலோகத்துக்கு போனேன், சீடி பண்ண சொன்னாரு, இயேசு கிறிஸ்து நீச்சல் குளத்துல தண்ணி அடிச்சு விளையாண்டு இருந்தாரு சொல்றாங்க. சும்மா நானா கதை விடுறேன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. தரிசனத்துல போனேன், அங்க போனேன், இங்க போனேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? தூதன் வந்தாரு, கார் வாங்கி கொடுக்க சொன்னாரு, கார் என்ன கார் வேணும்னு கேட்டாரு அப்படின்ட்டு எல்லாம் வச்சு உண்மையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சும்மா தேவ தூதர்களை ஆண்டவர் சும்மா அனுப்ப மாட்டாருங்க. எந்த ஒரு நோக்கமும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக தான் என்ன பண்றாங்க? தூதனை ஆண்டவர் அனுப்புறாருங்க. புரியுதுங்களா? சும்மா கையை பிடிச்சிலுக்க, காலை பிடிச்சிலுக்க அதுக்கெல்லாம் ஆண்டவர் அனுப்ப மாட்டார். புரியுதுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது இந்த மரியாதைகிட்ட கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலக ரட்சகர் பிறக்க போறாருங்கிற இந்த செய்தியை அறிவிக்கிறதுக்காக தான் தூதன் அந்த இடத்துல வர்றாரு. புரியுதுங்களா? ஏதாவது முக்கியமான விஷயங்களை அறிவிக்கிறதுக்காக தான் தூதன் வர்றாரு. சும்மா நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சர்ச்சையும் மறந்துருங்க, நம்ம சர்ச்சையும் சேர்த்து. புரியுதுங்களா? உலகத்துல எந்த ஒரு சர்ச்சுமே கிடையாது அப்படிங்கறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? சர்ச்சே கிடையாது இந்த உலகத்துல, எந்த ஒரு சபையுமே கிடையாது, நம்ம சபையும் சேர்த்து அப்படின்ட்டு வச்சுக்கணும். அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மறந்துருங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு சர்ச்சுமே இல்லை, எங்கேயுமே ஊழியக்காரங்க கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நான் வச்சுக்கோங்க மனசுல. அல்லேலூயா. இப்ப இந்த எங்கேயுமே சர்ச்சு இல்லாம முதல்ல அப்போஸ்தலர் காலத்துல உருவாக்கப்பட்ட, தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சபை ஒண்ணு இருக்குது. எந்த சபையுமே இல்லாம, புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு சபையுமே இல்லாம, புரியுதுங்களா, அப்போஸ்தலர் நாட்கள்ல தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சபை இருக்குது.
அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37 38 இன்னும் முடிக்க போறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். பாருங்க, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அப்ப எங்கேயுமே சபை இல்ல. அப்ப முதலா தோற்றுவிக்கப்பட்ட சபை என்ன? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, அந்த சுவிசேஷத்தை சீசர்கள்ட்ட கொடுத்து என்ன பிரசங்கம் பண்ண சொல்லிடுறாங்க. அப்ப எந்த ஒரு சபையும் இல்ல. அப்ப முதலா தோற்றுவிக்கப்பட்ட சபை அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்துல. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வந்து பார்த்தோம்னாக்கா அது ஒரு பெந்தகோஸ்தே பண்டிகையாக இருந்துச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்ச பண்டிகை எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், இன்னும் சாம்பல் புதன், இன்னும் எவ்வளவு அந்த அறுப்பின் பண்டிகை, அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. நீங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா கிறிஸ்தவர்களுக்கு 7 விதமான பண்டிகை தான் இருக்குது. அதுல இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைங்கிறது முக்கியமானது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை நாள்ல பாத்தீங்கன்னா இந்த பெந்தகோஸ்தே பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்த பண்டிகையின் போது என்ன பண்ணுவாங்க, எக்கால ஊதுவாங்க. அப்ப யாராவது அடிமையா இருந்தாங்கன்னாக்கா அப்படியே அடிமைத்தனத்துல இருந்து விட்டுட்டு போயிடலாம். இந்த யூபிலி அன்னைக்கு இந்த எக்காலம் ஊதுகிற பொழுது, இல்ல நான் போக மாட்டேன், நான் அடிமையாகவே என் எஜமானுக்கு இருந்துக்கிறேன், நல்லா சோறு போடுறாரு, எல்லாம் பாத்துக்கிறாரு, என் குடும்ப குட்டி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த பந்தம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா இவர் கடைசி வரைக்கும் அவர் அடிமையா இருக்கணும். அப்ப இவர் சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா அவனை கூட்டு போயிட்டு செவுத்துலயே அப்படியே வச்சு என்ன பண்ண ஓட்டை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவனா நினைச்சாலும் கூட விடுதலையாகி போக முடியாது. காதுல ஓட்டை போட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் காது குத்தக்கூடாது இதெல்லாம் சொல்றது சும்மா வந்து கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அடிமையா இருக்கிற அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். காதுல ஓட்டை போட்டாங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் அடிமைதான். நம்ம சத்தியத்தை பிரசங்கிக்கிற பொழுது புரியுதுங்களா, அதை கேட்காதபடிக்கு நம்ம காதை வந்து திருப்பிக்கிட்டே இருந்தோம்னாக்கா பிசாசு வந்து ஓட்டை போட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் நீ என்னதான் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப அவனுக்கு விடுதலை ஆகிறதுக்கு விருப்பம் இல்லைனாக்கா காதுல ஓட்ட போட்டுருவாங்க. அப்ப காதுல ஓட்ட போட்டாங்கன்னாக்கா அவன் ஒரு அடிமை அப்படின்ட்டு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இந்த பெந்தகோஸ்தே நாள்ல என்ன ஊற்றப்படுது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 - 4 பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்திருந்தார்கள். இப்ப எந்த ஒரு சபையுமே இல்ல. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயுமே சபையே இல்ல. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? எங்கேயுமே சபை இல்ல. இப்ப அந்த பெந்தகோஸ்தேங்கிற ஒரு நாள் வருகிற பொழுது இப்ப என்ன ஆயிட்டு, அவங்க எல்லாரும் ஒன்னா கூடி வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆகுது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த பெந்தகோஸ்தே நாள்ல அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப நாம எங்க இருக்கிறோம்? இப்ப எங்கேயுமே உலகத்துல எந்த ஒரு சபையுமே இல்ல. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல மேல் வீட்டு அறையில. அல்லேலூயா. அந்த பெந்தகோஸ்தே நாள்ல அந்த மேல் வீட்டு அறையில இப்ப ஒருமனப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம
அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. புரியுங்களா? ஆர்வமா இருக்கிறீங்களா? இந்த வாரம் போயிட்டு இது தியானம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அடுத்த பாகத்தை நாம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பிரசங்கித்த அந்த பிரசங்கம் சுத்தமான சுவிசேஷம்ங்கிற தலைப்புல பாகம் 1. ஹல்லேலூயா. இரண்டாவது பாகத்தை நம்ம பிரசங்கிக்கிற பொழுது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்ப சுத்தமான சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சிருஷ்டிப்பு, எப்படி மக்கள் வந்து விழுந்து போனாங்க, அந்த விழுந்து போனதுக்கு ஒரு பரிகாரம் என்ன, அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி ஏத்துக்கணும். ஹல்லேலூயா. அந்த பரிகாரமாக இயேசு கிறிஸ்துவே வந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அவரை விசுவாசிச்சு இது பண்ண புரியுதுங்களா? அந்த சுவிசேஷத்தை கேட்கிற பொழுது அவரை நம்ம விசுவாசித்து நம்ம மனம் திரும்பி புரியுதுங்களா பாவம் மன்னிப்பு கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம்னாக்கா புரியுது, அது மூலியமா நம்மளுக்கு ரட்சிப்பு வருகிறது. அதுக்கு பிற்பாடு நம்மளுக்கு நித்திய ஜீவன். இதுதான் சுத்தமான ஒரு சுவிசேஷம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அநேக பாத்தீங்க அப்படின்னாக்கா அநேக போலி சுவிசேஷங்கள் இருக்குது. போலி சுவிசேஷம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பைபிளை விட்டு வெளியில போயிட்டு பிரசங்கம் பண்ணாது போலி சுவிசேஷம் தான். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கற்பனைகள் உபதேசங்களா போதிக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அந்த இடத்துல இருக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஹல்லேலூயா. சுத்தமான ஒரு சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னாக்கா வேதம் நம்மளுக்கு முக்கியமா இல்ல மனுஷங்களுடைய கோட்பாடுகளும் இந்த காரியங்களும் நம்மளுக்கு முக்கியமா? வேதம் தான் முக்கியம். இல்ல உங்க மனுஷனுடைய கோட்பாடுகள் முக்கியம்னா போ, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அது உங்க பாடு, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். ஹல்லேலூயா. இந்த பூமியில இந்த விபச்சார சந்ததியில யாரு இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறார்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பரலோகத்துல பிதா முன்பாக நம்மளை அறிக்கை செய்வார் ஆண்டவர். இல்லையா நீ பூமியில் இருக்கிறப்ப நீ என்ன ஏத்துக்கல, என்ன அறிக்கை இல்ல, பரலோகத்துல நீ யாருன்னு தெரியாது, போயிட்டே இரு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நாம் செபித்து இந்த ஆராதனை நாம் முடிக்கலாம். கேளுங்க, ஆண்டவரே இந்த சுத்தமான இந்த சுவிசேஷத்தை ஆண்டவரே கர்த்தாவே நான் அறிந்து கொள்ள நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கேளுங்க. தேவன் நிச்சயமாகவே அவர் இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்மளுக்கு இன்றைக்கு ஒரு சுத்தமான ஒரு சுவிசேஷம் நம்மளுக்கு தேவையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷங்களுடைய கோட்பாடுகள் வேண்டாம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஒரு சுத்தமான ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவரே, சுத்தமான ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பன ஒரு கள்ளப்படம் இல்லாத ஒரு சுவிசேஷம் எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே அந்த அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த தகப்பனே ஆண்டவரே தகப்பனே அந்த விசுவாசத்திற்கு நீர் எங்களை திருப்பும் ஆண்டவரே. தகப்பனே ஆதி அப்போஸ்தலர்களிடத்தில் இருந்த ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. தகப்பனே அந்த பெந்தகோஸ்தே ஆண்டவரே அந்த அனுபவத்தை நீர் தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காக மரித்த ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சுவிசேஷம் நாள் என்னென்னு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே அப்பா நீரே சுவிசேஷமாய் வந்தீரே ஆண்டவரே. அப்பா உம்முடைய சிருஷ்டிப்பை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த
பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே பாவம் செய்து ஒரு பிளவு ஏற்பட்ட பொழுது ஆண்டவரே அந்த உரிமை பத்திரத்தை இழந்து போன பொழுது ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களைப் போல மாமிசமும் ஆண்டவரே ரத்தமுமாக இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்ட ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவரே தகப்பனே அந்த உரிமை பத்திரத்தை நீர் எங்களுக்கு மீட்டுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் இந்த சுத்தமான சுவிசேஷத்தை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பிரசங்கிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் உலகெங்கும் போய் ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு ஆண்டவரே. தகப்பன் இந்த வார்த்தையை புசிக்கிற பொழுது ஆண்டவரே எங்களுடைய வியாதி சுகமாகும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சரீர பலவீனங்கள் சுகமாகும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பன் எங்களுடைய பலவீனங்கள் சரியாகும் ஆண்டவரே. தகப்பன் எல்லா கால் வலிகளும் ஆண்டவரே தகப்பனே இருதயத்தில் வருகிற வேதனைகளும் ஆண்டவரே சிந்தையில் வருகிற வேதனைகளும் ஆண்டவரே எல்லா பாரங்களும் நீங்கி போகும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிகிற பொழுது ஆண்டவரே தகப்பனே இந்த ஆண்டவரே ஜீவ அப்பத்தை நாங்கள் புசிக்கிற பொழுது ஆண்டவரே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கு பிழைப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே இதுவே சுத்தமான ஆண்டவரே சுவிசேஷமாய் இருக்கிறது. பியூர் காஸ்பல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தகப்பனை கலப்படம் இல்லாமல் உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவரே இந்த ரட்சிப்பை குறித்த அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஆண்டவரே அவிசுவாசிகளுக்கு அது ஆண்டவரை பிரகாசிக்காதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ளும்படிக்காக நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஒருத்தங்களும் வெறுமையா திரும்பி செல்லக்கூடாது ஆண்டவரே. அப்பா அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஆண்டவரே ஆண்டவரே இவர்கள் மீது பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே இந்த இடத்துல அவிசுவாசிகள் இருப்பார்களானால் இதோ தகப்பனே அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை தகப்பனே நீர் திறக்கும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டதான இந்த காரியத்தை ஆண்டவர்கள் விசுவாசித்து ஆண்டவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே நீரே மெய்யான தெய்வம் என்கிறதை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இதை நீர் அருளும்படிக்காக ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் நல்லவர் தகப்பனே நீர் வல்லவர். இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவைகளோ அப்பா நீர் சந்திங்க ராஜாவே. பலவீனமா இருக்கிறவர்களை அப்பா நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் சபைக்கு வந்து ஆராதனைக்கு வந்து ஆண்டவரே தகப்பனே மார்க் போட்டுட்டு போறது அல்ல ஆண்டவரே. ஆராதனை நல்லா இருந்தது பாடல் நல்லா இருந்தது பிரசங்கம் நல்லா இருந்தது சொல்லிட்டு ஆண்டவரே மார்க் போட்டுட்டு போறது அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே அதை எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே தகப்பனே நாங்களே ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே நிருபமாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இந்த இடத்தில் இருக்கிறார்களோ இதோ தகப்பனே நம்முடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. தகப்பனே அவர்களுக்கு தொட்டு பரிபூர்ண விடுதலை சுகத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்கு வருகிற பொழுது ஆராதனைக்கு வருகிற பொழுது பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா சத்துனுடைய கிரியைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. இந்த சுகமளிக்கும் கரம் அந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. தகப்பனே மன வேதனையோடு கூட பாரங்களோடு கூட மனம் உடைந்து இருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு ஆறுதலை தேறுதலையும் கொடுத்து தேவனே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக செபிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. ஒரு வாரமும் கூட ஆண்டவரே ஆண்டவர் இந்த ஆராதனை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் தொடர்ந்து கடந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. முதலாவது உம்மை தேடட்டும் ஐயா ஆண்டவரே. பிற்பாடுதான் மற்ற காரியங்கள் ஆண்டவரே.
உத்தமனுக்கு நீர் உத்தமனாக, புனிதனுக்கு நீர் புனிதனாய் இருக்கிறீர். இயேசுவே, உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் பலனளிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த இடத்தில் வருகிறவர்கள் ஆண்டவரே, உம்மை தேடி இந்த இடத்துல வருகிறவர்கள் உம்மை கண்டடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்துல இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களிடத்துல பேசுற, ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வம் என்கிற நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக நீர் மன்னித்தீர் என்று நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவீங்களா? ஏசையா, நீர் உதவி செய்யும் ஆண்டவர். ஒரு தெய்வீக சமாதானத்தினால் ஆண்டவர், தெய்வீக சந்தோஷத்தினாலாப்பா நிரப்பும்படிக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நான் செபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த பிதாவே, ஓ நன்றி கர்த்தாவே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஓ தகப்பனே, உதவி செய்யுங்க. ஒருத்தங்களும் வெறுமை திரும்பி செல்லாதபடிக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அடுத்த வாரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தகப்பனே, இந்த சுவிசேஷத்தின் ஒளி ஆண்டவரே, இந்த சுத்தமான சுவிசேஷத்தின் ஒளி, இந்த சுத்தமான சுவிசேஷம் பாகம் 2 அப்பா நாங்கள் தியானிக்க நீங்கள் உதவி செய்யும்படிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் தாழ்மையோடு கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும், சபை விசுவாச பிள்ளைகளையும், ஒவ்வொரு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய கிருபை இரக்கம் இதோடு கூட வழி நடத்தும்படிக்காக செபிக்கிறேன் தகப்பனே. நீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த மொத்தத்தோட வாழ்த்தி இந்த இடத்துல இருந்து நாம் கடந்து செல்லலாம். God bless you.